வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் சதீஷ். புது வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறோம்னு நினைக்கிறேன் ஷோ. இப்போ அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து எங்களோட ஓவராலாக பார்த்தா இந்த சேனலோட இது 100th எபிசோட். இன்றைக்கு 100 எபிசோட். இது இந்த செய்கிற எபிசோடு வந்து 100th எபிசோட், அதாவது 100வது எபிசோடாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்த்துக்கள் சேனலுக்கு. ஸோ அதோட இந்த நியூஸுகளும் பெருசாக இல்லாமல் இருந்த காலம் தானே புது வருஷத்தோடு. எல்லோரும் இந்த கேம் கோக்கி சாப்பிட்றதுலேயே டைம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த பொது வேட்பாளர் சம்மந்தமாக திடீர்னு ஒரு நியூஸ் வந்திருந்தது. யார் இப்போ இந்த தமிழ் வேட்பாளர் ஒருத்தர் அப்படின்ற கதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிற நேரத்தில் பொது வேட்பாளர்னு சொல்லி இப்போ இவரை யாரோ மரத்துக்கு ஏற்றி இருக்கிறாங்க, விஜயதாச ராஜபக்சவை பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. அதில் என்னமோ பொது வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பில் விஜயதாச விரைவில் முடிவு அப்படின்ட்டு நினைக்கிறேன். இவரும் எல்லாருக்கும் இனி ஒரு ஆசை இருக்கும் தானே, இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி பொதுத் தேர்தலில் என்னை களமிறங்குமாறு முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைகள் தொடர்பில் இன்னும் ஓரிரு வாரங்களுக்கும் தீர்மானம் எடுப்பேன் அப்படின்னு என்னமோ அவர் சொல்லியிருக்கிறாரு. தானாக வந்து சிக்கிறார் போல மாதிரி தான் எனக்கு விளங்குது. ஜனாதிபதி தேர்தலில் கலங்குமாறு பல தரப்பினர் என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு பிரதிநிதிப்படுத்தும் உறுப்பினர்கள், அதேபோல் சங்கத்தினர் மற்றும் ஏனைய மத தலைவர் ஆகியோர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார்கள். நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கிறாங்களாம். ஸோ கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறார். இன்னும் எத்தனை பேர்கிட்ட யார் யார் கேட்க போகிறாங்களோ, கேட்குறவங்களுக்கு ஒரு இது கேட்க முதல்ல கொஞ்சம் ஒருக்கா பார்த்து கேளுங்க யார்கிட்ட கேட்குறீங்கன்ட்டு. இல்லை, இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஃபண்டிங்கை தான் பார்க்கணும். என்ன இவங்களோட சொந்தமாக கொண்டு வர ஃபண்டிங் இருக்கா, இல்லாட்டி யார் யார் இவங்களுக்கு பின்னாலேருந்து ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த காசுகளால் உழைக்க போகிற நிறைய அட்வர்டைஸிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் கம்பெனி, மீடியா கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. என்ன அவங்கள வச்சு ஒரு 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 பெரிய பட்ஜெட்டில் தான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ன்றது பெரிய பணப்புழக்கம் உள்ள ஒரு காலம். அப்போ இதில் இந்த பிஸ்னஸ்கள் யாருக்கு பின்னால் இந்த விதமான பலத்தை கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் விரயமாகிற காசு, ரைட்டா? அப்போ நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எலெக்ஷன் இன்றைக்கு தொடங்கிட்டு தானே எலெக்ஷன் முதல் நாள் இந்தியாவில். அப்போ அதில் ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணும் பொழுது அவர் சொல்கிறான்னு சொன்னால், நடிகர் விஷாலை இன்டர்வியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கட்சி வந்து 5000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுக்குது, இன்னும் ஒரு கட்சி வந்து 2500 ரூபா வந்து ஒரு ஓட்டுக்கு கொடுக்குது. அப்போ இதை வாங்குறது, மக்கள் இதை வாங்குறதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போ அவர் சொன்னான்னு அவங்க வந்து அவங்களோட சொந்த பணத்துலேருந்து தரையில்லை, உங்கள் பணத்தை வச்சு தான் அவங்க 5 வருஷம் ரூல் பண்ணாங்க. அந்த 5 வருஷத்தில் அவங்க அதை விட மேலாக உழைச்சிருக்கிறாங்க. அவங்களோட சம்பளம்னு பார்த்தேன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் அளவு தான். அப்போ அந்த சம்பளத்துலேருந்து அவங்களுக்கு உங்களுக்கு 5000 ரூபா கொடுக்க முடியாது எல்லாருக்குமே. அப்படியே கொடுக்குறான்னு சொன்னால் அதுக்கு மேலால் தங்களோட என்ன சொல்கிறது, மாத வருமானத்துக்கு மேலால் உழைச்சிருக்கிறாங்க. அப்போ உங்களோட காசு தான் உழைச்சிருக்காங்க. திருப்பி தரும் பொழுது நீங்கள் வாங்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை தானே. அப்போ சொல்கிறாருன்னா, தனக்கு தெரிஞ்ச யாரோ வந்து ஒரு கட்சி அந்த 5000 ரூபா கொடுக்கும் பொழுது வீட்டில் 5 பேர் இருந்தாங்களா. அப்போ 5 பேருக்கு உரிய காசை வாங்கினாங்களா. அடுத்த கட்சி வந்து 2500 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 5 பேரும் போய் அந்த 2500 ரூபாயும் வாங்கிட்டு இப்போ அந்த மாதத்துக்குரிய இதை எடுத்துட்டு, அப்போ இவர் கேட்டாரா, அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிட்டியா முதல்ல வாங்கும் பொழுது, அப்போ இந்த கட்சின்னு சொல்லி இந்த ஓட்டுன்னு டிசைட் பண்ணிட்டியான்னு. இல்லை முதல் எல்லார்ட்டையும் வாங்குவோம், அதுக்கப்புறம் ஆறுதலாக இருந்து யோசிப்போம் யாருக்கு போடுறது அப்படின்னு சொல்லி. விருப்பம் இல்லைன்னா யாருக்கும் போடாமல் இருந்துட்டு போயிடுவோம். இல்லை, நான் வந்து இந்த ஓட்டுக்காண்டி காசு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு கடுப்பேறுற விஷயங்கள். ஆனால் நேற்று இதை பார்த்து கொண்டு போது ரொம்ப லைட்டாக இருந்தது. அந்த அங்கேயும் வாங்கிட்டு இங்கேயும் வாங்கிட்டு கடைசியில் நீங்கள் யாருக்கு போகிறேன்னு சொல்லி டிசைட் பண்ணலாம், ஏன்டா உங்களோட பணம் தானே என்று சொல்லும் பொழுது புரியுது. இப்போ இவரும் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால், எமது நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா, எனவே கட்சியை பார்த்து வாக்களிப்பதை விட நபர்கள் மற்றும் கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து இனி வாக்களிப்பார்கள். இதைத்தானே கோட்டாவுக்கும் செஞ்சாங்க. கோட்டாவுக்கும் இதே சொல்லி தானே வாக்களிச்சிங்க. அதாவது கொள்கைகள்ன்றது நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் கொடுக்குறதுன்றது எல்லாருக்குமே செய்யலாம். அதை செய்வோம், இப்படி மாற்றுவோம், வானத்தில் கொண்டு போய் வைப்போம் அப்படின்றலாம் சொல்லலாம். பட்டு நீங்கள் இதுக்கு முதல்ல இருந்த க்ரெடிபிலிட்டி, இப்போ நீங்களும் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறீங்க, பல கட்சிகளில் மாறி மாறி இருந்திருக்கிறீங்க, உங்களோட பர்சனல் க்ரெடிபிலிட்டி என்னங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே இதுகளுக்குள்ள. இல்லை, இதில் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு ஆளை சார்ந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஆளை சார்ந்து அது போகிறது. இப்போ கோத்தபாய ஒரு கேஸாக இருந்தால் கூட
ஜென்ரலி அவரோ விலத்தி வச்சு சரி சில பேர் சொல்லலாம் தானே அது ஒரு ஒட்டான கேஸ் அப்படி நடக்கிறது இல்லை. இந்த ஹீரோயிசம் இன் பொலிட்டிக்ஸ் ஹேஸ் டு பி சாப்ட். இல்லை இதால தான் இந்த நாடு இல்லாட்டி எல்லா நாடுகள்லையுமே அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் இதான். ஒன்று அந்த அரசியல் தலைவர்கள் வந்து அரகண்டா வராங்க, எங்களை தாண்டி ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு தனி மாஃபியா நடக்கிறதுக்கு காரணமே இல்லாட்டி ஒரு குடும்பத்தை சுற்றி அந்த அரசியல் நடப்பதற்கு காரணமே இதுதான். அந்த ஒரு ஆளை சுற்றின அரசியல். அரசியல் வந்து எங்கே ஒரு கட்சியின் அரசியலாகவும் ஒரு மக்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அரசியலாகவும் வரும் பொழுது அங்கே வந்து ஓனர்ஷிப் நிறைய இருக்கும். என்ற எல்லாருக்குமே அதில் சம்பந்தம் இருக்குது. எதையுமே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு தரத்தில் எல்லாரும் கட்சி உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லையே. ஒரு குடும்பத்தை சுற்றி ஒரு ஆளை சுற்றி தான் எல்லா இடத்துலையுமே அரசியல் போய்கொண்டிருக்கு. வெளிநாடுகளை பொறுத்தவரையும் அப்படி இல்லை, பட் எல்லாரை பற்றியும் போய்கொண்டிருக்குது. இல்லை இப்போ நீங்கள் சொன்னது இப்போ இது நான் நினைக்கிறேன் நாங்கள் நியூஸில் எடுக்காத ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த ஒரு தனிநபர் முடிவெடுக்கிறதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு சொல்கிறது நேரத்தில் இந்த கிட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த என்னது இந்த புது வருஷ பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாட்டை ஒருத்தர் வேறு மாதிரி படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த நினைக்கிறேன் கஸ்டம்ஸில் வேலை செய்கிற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணின ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விதுர இந்த அமைச்சர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் எப்படி ஒருத்தர் படித்ததை பார்த்துட்டு ஆவேசப்பட்டு கோவப்பட்டு எங்களோட கலாச்சாரத்தை அழிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கணக்கின கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தராக்கும் அவர் தான் இந்த பாட்டை இப்படி பப்ளிஷ் பண்ணினார் அப்படின்ற ஒரு இதுக்கு அந்த பாட்டோட ஒரிஜினல் படித்தவர் இப்படி இல்லை, அந்த ரீசனுக்காக இந்த பாட்டை படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன். என்ன பிரச்சனைண்டா அப்போ அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது பாட்டை படித்தவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார், தன்னோட பாட்டை எப்படி படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லித்தான் இது ஆரம்பத்தில் எல்லா இடத்துலையுமே மீடியாவில் போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு நேற்று வந்த தகவலின்படி அவங்களோட குடும்பத்தாக்கள் இங்கே இந்த சேனலோட கண்டாக்ட் பண்ணி நேற்று சொல்லியிருந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் இந்த பாட்டு உங்கள்கிட்ட எடுத்துன்னு சொல்லி நீங்கள் எழுதித்தாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை வாங்கியிருக்கிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு தான் லெட்டர் வாங்கப்பட்டிருக்கு. ஸோ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி இல்லை நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மினிஸ்டர் சொன்னதுக்காக தான் அரெஸ்ட் நடந்திருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் பாட்டை படித்தவருக்கும் அந்த பாட்டு சொந்தம் இல்லை. பாட்டு சொந்தம் ஐடிஎனுக்கு, சேனல் ஐடிஎனுக்கு தான் பாட்டு சொந்தம். இப்போ கடைசியில் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் போட்டால் பாட்டை படித்தவருக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. பாருங்கள், ஒரு தனிநபரோட சொந்த விருப்பத்துக்கு அவருக்கு பிடிக்கலைன்ற ஒரு காரணத்துக்காக அவர் கொண்டு வந்த ஒரு பிரச்சனை யாரோ சம்மந்தப்பட்டு யாரோ பிரச்சனைப்படுறாங்க. அந்த ஒரு ஆளுக்கு தனியாக பவரை கொடுக்கறதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா இதுக்கு ஒழுங்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருந்தாலோ இல்லாட்டி ஒரு லீகல் சிஸ்டம் இருந்தால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நாங்கள் வேலை செய்வோம். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி என்னையை பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நாளைக்கு எனக்கு உங்களை பிடிக்கலன்னா என்ன வேணும்னாலும் செய்யலாம்ன்ற இந்த செட்டப் தான் இவங்க சொல்கிற இந்த தனிநபர் அந்த பாப்புலாரிட்டி ஹீரோயிசத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு. இல்லை அதால் அதை சொல்லிக்கொண்டு இவர் வாரான்னு சொன்னால் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். பட் என்ன பொறுத்த இஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ பாருங்கள், இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து பேர் முன்னுக்கு வர போகிறாங்க. ஒன்று ஈகோயிஸ்டிக்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து வாக்குகளை பிரேக் பண்ணுறதுக்காண்டி இருக்கலாம், இல்லாட்டி உசுப்பேத்தி விடுறதா இருக்கலாம். இவ்வளோ காசு இருக்குது, அந்த காசை கரியாக்கிறதுக்கு வழி பார்க்கணுமே. இந்த கருப்பு பணம் அம்புறதா விட இல்லாட்டி போதைப் பொருள் விற்ற காசு அம்புறதை விட இப்படி எங்கேயும் போட்டேன்னு சொன்னால் அது அப்படியே எக்கனமியில் சர்க்குலேட் ஆகி அது அப்படியே புகையாக போயிடும். ஸோ அப்படி ஒரு இதுக்கு சும்மா போய் எங்கள்கிட்ட வி ஆர் நாட் லூசிங். இப்போ உங்களை என்ன மாதிரி இருந்தோண்டு நாளைக்கு என்னென்னு சாப்பிட போகிறோம்னு யோசிக்கிறார்கள் இல்லையே எப்படி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வாருது. ஆனப்படியாக anyone could come, any donkey can come under ரேஞ்சுக்கு வரப்போகுது இப்போ. இல்லாதான் இப்போ நான் முதலே கதைச்சிட்டதுனால இந்த சித்திரை புத்தாண்டு அந்த பாட்டை இது பண்ணினவர்ன்னு சொல்லிட்டு லைக் நாட்டில் நினைக்கிறேன் இதை விட சீரியஸான நிறைய ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய மாதிரி ஆக்கள்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க, பெரியாக்கள்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பெரியாக்கள் மாதிரி இருக்கிற சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. வயசில் பெரிய ஆளை கன்சிடர் பண்ணினாலும் கூட மூளையோட வளர்ச்சியில் இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்க அந்த ஒரு கேட்டகரி நினைக்கிறேன் பெரிய அளவில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில டிசிஷனுகள் எடுக்கிற நேரம் பார்க்குற நேரத்தில் எங்கேருந்து இப்படியான யோசனைகள் வருதுன்னு கூட நமக்கு தெரியுதில்லை நாட்டுக்கு. அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த ஈரான் வந்து இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு மிசைலை அனுப்பும் பொழுது அங்கே திருப்புறதை இங்கால திருப்பி விட்டேன்னு சொல்லி சொன்னால்
எங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வந்ததை நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியான லூசுத்தனமான விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணி கொண்டிருப்போம். நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை இல்லாமல் உருவாக்கி கொண்டிருக்கிற நாடுகள் கொஞ்சம் இருக்குது தானே, அதுகளில் வந்து வேறு எங்கேயும் திசை திருப்பணும். அதை கொண்டு எங்கேயாவது டஜிகிஸ்தான் இல்லாட்டி எங்கேயாவது இந்த இப்படியான அரபிய நாடுகளுக்கு பக்கத்தில் இப்போ கொண்டே வச்சோம்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் வயிறு கலக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. இது அப்படி இல்லை தானே, வார ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு எலெக்ஷன், அதில் ஒரு 4 பேர் போட்டி போட போகிறாங்க. இருக்கிற எல்லாருமே அரசியலில் கொட்டதண்டு வெளியில் துப்புறாக்கள். யாருமே அடுத்த எலெக்ஷனை தாண்டி என்ன பொலிட்டிக்ஸ்ன்றது ஒரு எலெக்ஷனை தாண்டின ஒரு அனுப்பாளனம். அப்போ அதுக்கு கூட ஒரு தரம் ரெடி இல்லை. இப்போ வின் பண்ணா கூட இது வரைக்கும் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. அதே தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன சொன்னால் இவ்வளோ காலம் அங்கே ஒரு 10 வருஷம் மிஞ்சி பண்ணி போனால் இஃப் யூ லக்கி, ரைட்டா? அப்போ இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்னும் அரசியலை கதைக்கும் பொழுது இட்ஸ் வெரி சேட். நான் அங்கேயோ ஒரு குமார் யார் சந்திரிகா அட்டென்ட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன், அது கேட்ட ஃபங்க்ஷன் எனக்கு தெரியாது, அவனோட கட்சியை சார்ந்து ஒரு ஃபங்க்ஷனோ தெரியாது, எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து அந்த இதில் மீடியா ஒன்றில் பார்த்தா எல்லாம் கவலைக்கிடமான ஒரு கேஸ். அது வந்து அவங்க அம்மாவோட நினைவு நாள் இது, அதனால இந்த கட்சியோட ஈவெண்ட். அதுக்குள்ளே நிறைய கூத்து. இப்போ இந்த கட்சியில் இப்போ புது தலைவர் ஒருத்தர் அப்பாயிண்டட், அவர் வந்து பழைய தலைவர் அப்பாயிண்டட் இருந்தவர் வந்து இப்போ புதுசாக அப்பாயிண்ட் ஆனவர் சொல்லியிருக்கிறார், இன்டிரெக்டாக, அதாவது சினிமா இருக்கிற காலத்தில் கள்ளங்களுக்கு இடம் கொடுக்க இல்லை, சினிமா இருக்கிற நேரம் முதுகெலும்போட முடிவு எடுத்தா. இப்போ இன்டிரெக்டாக மைத்ரிபாலே ஏசுகிறார் அவர். அதில் மைத்ரிபால வந்து மற்றவங்களுக்கு ஏசிட்டு இருக்கிறார். அதில் அது அந்த ஈவெண்ட் தான் நினைக்கிறேன் நீங்கள் படத்தில் பார்த்துருக்கீங்க. இருக்கலாம், கட்சியின் சார்ந்த முக்கியமான முன்னுக்கு இருந்தாங்க. அப்போ அதில் பார்க்கும்பொழுது எல்லாரையும் வெட்டி சட்டையோட நல்ல வெள்ளையேன்னு ஜொலிச்சுட்டு கொண்டே இருப்பாங்க. சரியா, எல்லாமே அந்த அரசியலை இவங்கெல்லாம் இன்னும் அரசியலில் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறாங்க. பட் அது இந்த ஒரு புத்துணர்ச்சி, அதாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய மாதிரி ஒரு முகம் அதில் இருந்திருக்காரு. அதாவது இதெல்லாம், அதாவது அந்த படத்துக்கு நீங்க மேலே போட்டு சும்மா சொன்ன கிளம்பு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹெடிங்கை போட்டிங்கன்னா அதுக்கு அப்டப்டாக ஆகக்கூடிய முகங்கள் மாதிரி இருந்திருக்கும் சிலது. இல்லைண்டா ஓஃபனேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு போட்டால் அதுக்கு இது மேலே இருக்கிறதுக்கும் கீழேக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு எக்ஸாக்ட்லி. இப்போ அதே தான் எங்கள்கிட்ட பார்லிமெண்ட்னு ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று எடுத்து இப்போ பார்த்தாலே ஒரு ஹேண்ட்ஃபுல்லான ஒரு கொஞ்சம் பேரை தவிர மிச்சம் எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் வி ஆர் கவுண்டிங் த லாஸ்ட் டைம்ன்ற மாதிரியும். சரி, இப்போ நான் சொல்லி வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அதோட முதிர்ச்சி, அதோட டிசிஷன் மேக்கிங் நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனால் அந்த மாதிரியான ஸ்விட்ச் ஒன்னான ஆக்கள் வந்து சரி குறைவு. ஒன்று நித்திரக்குன்றாங்க, இல்லாட்டி தேவையில்லாத ஆணியலத்தையும் பிடிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாத பிரச்சனை காய்ச்சி கொண்டு இது பண்ணிட்டு. அதான் இப்போ அடுத்து வரும் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான முன்னாள் மைத்ரிபால செயற்படுவதற்கு திரும்பவும் இடைக்கால உத்தரவு 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குதான். இப்போ பாருங்க, அங்கால இலங்கை தமிழரசு கட்சி இன்னும் தலைவர் யாருன்ற பிரச்சனையில் ஓடிட்டு இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட அந்த மகாநாடு இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற மாதிரி தெரியல. இங்கால இந்த கட்சி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவங்க கட்சிக்கு தலைவர் இவன் போட்டு அவன் வந்து இன்னொரு பூட்டை போட்டு கட்சி தலைவர் யாருங்கிறதுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட், மஹிந்தர கட்சி சொல்லவே தேவையில்லை. ரைட், யூஎன்பி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் யூஎன்பி அப்படி போடாதீங்க. அவங்க இப்போ முக்கியமான வேலை வந்து இந்த எஸ்கேபியில் இருக்கிற கழிவு எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறது. பேரை கூட கூப்பிடுறாங்க. ஐயா இவங்க வாங்க, அவங்க வாங்க, நீங்களும் வாங்க. முந்தி ஜென்ரலாக சொன்னாங்க, இங்கேருந்து விளந்து அங்கே கொஞ்சம் உடன்பாட்டோடு இல்லாதாக திருப்பியும் இங்கே வர்றதை நாங்கள் இருக்காரங் விரித்து வரவேற்கிறோம். இப்போ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. என்னப்பா ஏலமா இவ்வளவு வெக்கங்கிட்டதனமா இருக்குது யூனிபி. அப்ப இந்த லட்சணத்துல தான் இது இருக்குது. இதுக்குள்ள தான் இந்த கூட்டத்தை வச்சு கொண்டு தான் அடுத்த எலெக்ஷனுக்கும் போக இருக்குது. இல்லை, இப்போ இவங்க வந்து யாரு மைத்ரிபாலை வச்சு எதுவும் செய்யலாம். ஆனால் அவர் இன்னும் தாய்லாண்டுக்கு போயிட்டு இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. அவர் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டி 9-10 பேரை கூட்டி கொண்டு போனவராக்கும். ஒரு ரீசார்ஜ், ஒரு ரிட்டர்னுக்கு போயிருக்காரு. ஆனால் அவர் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. இன்னும் வரையில. அவர் இல்லாததுல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணானே, இல்லாட்டினா அவர் போய் ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டு வருவார் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அவர் வேலை செய்வாரா இருக்கு. இல்லை, இது ஒரு நியூஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த நியூஸ் வந்து எனக்கு என்னென்னா, இந்த நியூஸ் உண்மையிலே நடந்த ஒரு நியூஸா அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வேறு ரீசனுக்காக பிளான் பண்ணப்பட்ட நியூஸாங்கிறதுல எனக்கு ஒரு ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். திருட்டில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் கைது அப்படின்ற ஒரு செய்தி இருந்துச்சு. ஓகே, ரைட். இது வந்து முகத்தை மூடி கையுறை அணிந்து வீடுகளுக்கு அத்துமீறி நுழைந்து மர்ம கும்பலை சேர்ந்த 3 காதுடோ போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினால் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். சந்தேக நபர்கள் 13 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்கள், அதாவது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்.
வீடுகளுக்கு பாஞ்சு லேப்டாப், பித்தளை பொருட்கள், கைத்தொலைபேசி அந்த மாதிரியான விஷயங்களை களவெடுத்து விற்பனை செய்கிற நேரம் இது பண்ணியிருக்கிறாங்கண்டு. இந்த கும்பல் நீண்ட காலமாக இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதன்படி சொத்துக்களை வைத்திருப்பவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க களவெடுக்கிற சிஸ்டமாக இருக்கட்டும், களவெடுக்கிற பொருட்களை விற்கிறதாகட்டும், ரொம்பவும் ஆர்கனைஸ்டான ஒரு மெத்தடில் இது நடக்குது. ஸோ ஆர்கனைஸ்டாக இவங்க செய்கிறாங்களா இல்லை இவங்களுக்கு மேலே வேறு யாரும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுலேயும் ஒரு கேள்வி. அப்படி இல்லை இவங்க தான் செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வயசில் இவ்வளவு ஆர்கனைஸ்டாக இதை செய்கிறாங்கன்றது இட்ஸ் அ சீரியஸ் விஷயம். பிள்ளைகள் இவ்வளவு இதாக இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கான தண்டனைகளும் 18 வயசு குறைவென்ற நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில், நார்மலான கேட்டகரியில் இது எடுப்படாது. ஸோ இது இப்படி இருக்குமா இருந்தால் தெரியல இது எந்தளவு தூரத்துக்குன்னு சொல்லி. பட் இது யாரும் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்களான்றது தெரியாது. பட் அப்படி இருந்தால் இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. இல்லை, இட்ஸ் ட்ரூ. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், பிளான்டடான நியூஸாகவும் இருக்கலாம். ஆனால் நான் இருந்த சில இடங்கள், நான் வாழ்ந்த இடங்களில் யூத் கிரைம் பெருசு. அப்போ அங்கே இந்த வயசுக்கு உட்பட்ட ஆக்கள், இதை விட வயசு குறைஞ்ச ஆக்கள் எல்லாம் க்ரைமில் இன்வால்வ் பண்ணுறது கூட. அப்போ சொசைட்டல் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. சொன்னால் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் இது ரெண்டும் சொசைட்டிக்குள்ளே வந்த பிறகு, பட் அதோடு சேர்ந்து ரேசிஸ்ட் ஆன முதல்ல ஒரு சிறுபான்மை இனரை பொறுத்த வரையும் அந்த ஒரு அப்ரப்டான ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்குது. அப்போ நான் பார்த்த இடங்கள் வேறு நாடுகளை பற்றி சொல்கிறேன். அந்த இடங்களில் கூட அந்த யூத் கிரைம் அதிகமானதுக்கு காரணம் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், பெட்ரோல் ஸ்னிஃபிங், அந்த ஸ்மெல் பண்ணுறது. அப்போ இதுகளை வச்சு யூத் கிரைமால் சில ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ஒரு சர்டன் ஸ்டேட்டை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக்ஸாக மூடி இருந்தவங்க. கர்ஃப்யூ, ஐ மீன் ஒரு டைமுக்கு பிறகு என்ன போலீஸ் குடன்ட் ஹேண்டில் இட். ஏன்னா அந்த இடத்துக்கு போலீஸுன்ற டிப்ளாய்மெண்ட் குறைவாக தான் இருக்கிறேன்னு சொன்னால் அந்தளவுக்கு போலீஸாரை அதிகம் ஓட வச்சு பார்க்குற ஒரு யூத் கிரைமால் அங்கே பெரும் கரைச்சல். நான் அந்த இடத்துல ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்ய போகும் பொழுது கிட்டத்தட்ட நான் ஒரு 3 days நான் கடைசி நாள் நான் வெளிக்கிட போகிறேன். 25 கடைகள் ஒரே இரவில் சூறையாடப்பட்டன. சூறையாடுறது இப்படி சாமான்கள் எடுத்துக்கொண்டு போகிறது மட்டும் இல்லை, கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு. அப்போ அங்கே பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் கூட சில வேளையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுற ஏரியாக்கள் தான் அதுகள். என்னென்னு சொன்னால் இப்போ வேறு ஒன்றும் இல்லை, யூத் கிரைம் கூடமாக இருக்கும் அப்படி சொல்லி. ஆனபடியே இப்போ இந்த நாட்டை பொறுத்தவரையும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் கர்ஃப்யூ அந்த மாதிரி போகாட்டியும் கூட இப்போ ட்ரக்ஸுன்ற பாவனை அதிகரிச்சிட்டுது. யங்ஸ்டர்ஸில் கஞ்சா அது இதுன்னு சொல்லி பாவனைகளும் அதிகரிச்சிட்டுது. அப்போ அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையாக வாரத்துக்கு. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மடிக்கணிகள், லேப்டாப்ஸ், பித்தளை பொருட்கள், கைத்தொலைபேசிகள், அந்த மாதிரியான சாமான்கள் தான் திருடு போகுது. நான் நினைக்கிறேன் டிவி அது இதெல்லாம் போகுமேன்னு சொன்னால் இது பெரிய பெருமதியான சாமான்கள். அப்போ இதை கொண்டே கொடுத்தா தான் அதுக்குரிய பெருமதியை எடுத்துக்கொள்ளலாம். அந்த திருடப்படுற பொருட்களை வச்சுக்கொண்டே யூ கேன் சே. இப்போ சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், வெளிநாடுகளில் தான் சில இடங்களில் வேறு ஒரு சாமானமே போகாது. உடுப்பு, தாலிக்கொடி, எஸ்பெஷலி இந்த தமிழாக்கள் அந்த நாடுகளில் சில ஏரியாஸுக்குள்ளே இருந்துச்சு நம்மன்னு சொன்னால் தாலிக்கொடி மட்டுமே டார்கெட் பண்ணப்பட்டது. அப்போ அந்த இருந்த வெள்ளைக்காரர்களுக்கு வெளியில் இருந்தவர்கள், அது வெள்ளைக்காரர்கள் என்ற ஸ்கின்ல நான் சொல்லல, அந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தெரிய வந்தது தமிழர்கள் தாலிக்கொடியில் இத்தனை பவுன் போடுறது. அப்போ இப்படியான ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாட்ட வீட்டையும் இருக்கு. இப்போ வெஸ்டர்னர்ஸ்ன்னு சொல்லி போடுறது ஒரு ரிங் தான் போட்டிருப்பாங்க. அப்போ நார்மலி அவங்க ரிங்கை கேரி பண்ணுவாங்க ஒர்க்குக்கு போகும். இப்போ எங்கடாக்கள் தாலி கட்டுற அன்றைக்கு தான் தாலி கட்டு போடுவாங்க, இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்க. மற்றபடி அது கபர்ட்லேயோ அங்கேயோ இல்லாட்டி லாக்கர்லேயோ இருக்க போகுது. அப்போ வீட்டில் வச்சிருக்கிற ஆக்கள் அது ஒரு டார்கெட்டாக வந்துச்சு. அப்போ ஒரு சீசனில் கொள்ளையடிச்சது முழுக்க தமிழ் வீடுகள். என்னென்னு சொன்னால் சாரி, என்ன சொன்னால் காஞ்சிபுரம் சாரிகள், எக்ஸ்பென்சிவான சாரிகள், அதோடு சேர்த்து தாலிக்கொடி மட்டும்தான் போடுறாங்க. மற்றது ஃபோனுகள், லேப்டாப் அதில் ஒன்றுலையுமே கை வைக்கல. ஏன்னா இதெல்லாம் பெரிய பவுனோட அதோட பெரிய கேஷோட இன்வால்வ் பண்ண சாமான். அப்போ வந்தவங்களை அப்போ அந்த திருட்டுகள் நடந்த இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது வந்தவர்களுக்கு அந்த ஏரியா தமிழ் வீடுண்டும் அந்த இடம் தமிழன்னும் தெரியும், தமிழர்ன்ற ட்ரெடிஷன் தெரிஞ்ச ஆக்கள். அப்போ ஒரு விதத்தில் ட்ராக் பண்ணி கொண்டு போகும்போது நிறைய தமிழாக்களுக்கு அதோட தொடர்பு இருந்ததுண்டு அந்த கொள்ளையில். அவைக்கு இதை இன்னும் இன்சைட் தானே. அப்படி அப்போ தமிழாக்களால் தமிழர்களுக்கு எதிராக நடந்த விஷயம்னு சொல்லியும் ஒரு கதை வந்தது. ஸோ தீஸ்
கிரைம்னு சொல்லும்பொழுது மற்றது சில இடங்களில் வந்து இப்படிக்கு வயது குறைஞ்சவர்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதும் இருக்குது. என்ன சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தண்டனைகள் வந்து அவைக்கு வந்து வித்தியாசம். தே ஆர் நாட் பீன் டார்கெட். இப்போ நீங்கள் விஜயின் படம் என்ன படம் மாஸ்டர் படத்தில் அந்த ஜூனியர்ஸை வச்சு செய்யும் பொழுது அது இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. இப்போ வந்து நாங்கள் சில படங்களை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம், பட் இட் இஸ் சொசைட்டி தான் ரிஃப்ளெக்ஷன் மூவியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இவர்களை வச்சு செய்யும் பொழுது மாட்டுப்படுற ஆக்கள் வேறையாக இருக்கலாம், பட் என்ன தெரியும் இவைக்குரிய தண்டனைகள் குறைவாக இருக்கு, சந்தேகமும் வராது. இல்லை அதோட இப்போ எனக்கு என்னென்ன இதில் இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் அண்டர்வேர்ல்டுன்ட்டு போய் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஃபியா அப்படின்னு இருக்க நேரத்தில் என்ன தான் அவங்க ட்ரக்ஸோடு இருந்தாலும் ஸ்மக்லிங் செஞ்சாலும் இல்லாட்டி கொலை செஞ்சாலும் கூட ஜென்ரலாக அண்டர்வேர்ல்டுக்குன்னு சொல்லி ஒரு சில எத்திக்ஸ் இருக்குதானே. அதாவது இந்தந்த விஷயங்கள் யாரும் செய்யக்கூடாது, இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் செய்யணும், இப்போ உங்கள் டெரிட்டரிக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்டர்வேர்ல்டும் ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ்குள்ளே தானே ஒர்க் பண்ணுறது. ஏன்னா அவங்களும் ட்ரஸ்ட் பேஸ்டான பிஸ்னஸ், அந்த ட்ரஸ்ட்டை பேக். பட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை பாவிக்க நேரம் இவங்க இந்த விதமான எத்திக்ஸோடையும் எதையுமே செய்ய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கொலை செய்ய வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கொலையை செஞ்சுட்டு பேசாமல் போயிடுவாங்களா, அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் ஒரு அதாவது அண்டர்வேர்ல்ட் செய்கிறது சரின்னு சொல்லலை, பட் அண்டர்வேர்ல்ட் சில நேரங்களில் இல்லை கொலைன்றது இந்த கேட்டகரிக்குள்ளே இல்லைன்ற கடைசி வரைக்கும் அங்கே கொலை நடக்காது. பட் இது எந்த விதமான எத்திக்ஸும் இல்லாமல் இருக்கிறனால இது சரியான டேஞ்சர். இது யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படிதான் எல்லா இடமும் ரோலெக்ஸ் மாதிரி ஆக்கள் இருக்க மாட்டாங்க தானே, எல்லா இடமும் கந்தனி மாதிரியும் பாட்சா மாதிரியும் இருக்க மாட்டாங்க தானே. ஸோ அடுத்து வந்து இந்த சேவையை விட்டு வெளியேறிய இராணுவத்தினருக்கு பொது மன்னிப்பு அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தேன். எனக்கு தெரியணும், நான் அந்த நியூஸை முழுக்க வாசிக்கலை. இவ்வளோ பேரை கொண்டதுக்காண்டி பொது மன்னிப்பா, இல்லாட்டி இராணுவமாக பதவியேட்டால் நீ ஒரு கொலைகாரன் என்ற ரேஞ்சில் உங்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பு கொடுக்குறோமா? வை இவைக்கு பொது மன்னிப்பு? இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இவங்க வேலையை விட்டு போனதுக்கு முறையான விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காது மற்றும் சட்டவிரோதமான முறையில் சேவை விட்டு வெளியேறியுள்ள இராணுவத்தினருக்கு ஏப்ரல் மாதம் 20 முதல் மே மாதம் 20 பொது மன்னிப்பு காலம் என்று சொல்லி கொடுத்துருக்கிறது என்னென்று அவங்க. ஸோ இப்போ இவங்களோட ரெக்கார்ட்ஸ் படி இவங்க ஸ்டில் இதில் எம்ப்ளாய்ட் தானே, இதுக்கு அவ்வளோ பெரிய பொது மன்னிப்பு. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற நேரம் அவங்க வெளியில் காட்ட போகிறதும் ஃபோர்ஸஸில் இருக்கிற ஒரு ஆளாக தானே. இப்போ ஜென்ரலாக இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ பனிஷ் பண்ணி இவங்களை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஹெக்டிக்கான ப்ரோசஸ். அதை விட ஈஸி நீங்களே வாங்க நாங்கள் மன்னிப்பு கொடுக்குறோமன்றோன்னே இப்போ அந்த போயிருக்கிறவங்க அவ்வளோ பேரும் வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிடும், இவங்களுக்கு வேலை ஈஸி. அதுதான் இவங்களோட மெயின் டார்கெட். மற்றபடி அவங்க மேலே இருக்கிற முக்கியமான இதுகள் எதுவுமே இல்லை. அதாவது இராணுவ அடையாளத்தை தொலைந்து விட்டது எனின் சமீபத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட போலீஸ் அறிக்கை. அதான் அப்போ அவங்கள்ட்ட ஆர்மியோட ஐடென்டிட்டியும் இருக்குது. ஸோ இன்னும் ஒஃபிஷியலாக விலகே இல்லை. ஸோ இவங்க ஒரு த்ரெட்டாக மாறலாம். இப்போ நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்தோம், இந்த அண்டர்வேர்ல்டுக்குள்ளே லிங்க் ஆகியிருக்கிற பல பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் இருக்கிறதுனால இதை ப்ராப்பராக முடிச்சுட்டு போவோம், நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளுவோம் அப்படின்ற அந்த ஆங்கிளில் இருக்கிற இது திருப்பி வர சொல்கிறாங்க. வர சொன்னதுக்கு என்ன, நீங்கள் ஒஃபிஷியலாக விலகி போயிடலாம் ஒஃபிஷியலாக அப்படின்ற அந்த ஆங்கிளில் இருக்கிறது. முக்கியமாக இவ்வளவு இராணுவ உத்தியோகத்தர்களை தேவையில்லை, இதுக்குள்ள இல்லாத பட்சத்துக்கு இன்னும் கொஞ்சம் போலீஸ் வந்து என்னது இந்த அண்டர்வேர்ல்டு இதை, அதாவது பைக்கில் வருபவர்களை ஷூட் பண்ணுவதற்காக நாங்கள் இவ்வளவு போலீஸ். அப்போ எனக்கு விளங்கல, இப்போ இப்படியான ஆக்கள் எடுத்து நீங்கள் அங்கே மற்ற இதுக்கு மாற்றுங்களேன், ஒரு ரெஜீமில் இருந்து இன்னும் மட்டும் மாற்றுங்களேன். இல்லை தான் அந்த ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது எப்படின்றதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்கு இருக்குது. கிராமத்தில் இருந்து வார படியங்களும் சரி யுவதிகளும் சரி ஒரு சம்பளம் கிடைக்கிற ஒரு ஜாப்னு சொன்னால் அவங்க சம்பளத்துக்காண்டி வராங்க, அவங்க வந்து நாட்டை காப்பாற்றணும்ன்ற இன்டென்ஷன் வந்து இட்ஸ் வெரி ரேர். அப்போ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கும்போது இட்ஸ் அ ஜாப் ஃபார் தட். அப்போ ஒன்று அவங்க வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சு பிழைக்க பார்ப்பாங்க, இல்லாட்டி ஆமிக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உண்டு, பலமையாக வார நியூஸுகள் எப்படி வரும், எப்படி பாசிட்டிவ் நியூஸ் வரும்? அப்படி ஒரு நியூஸ் உண்டு. நாசா விண்வெளி ஆய்வு குழுவில் இலங்கை விஞ்ஞானி அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதாவது நாசா புதுசாக அமைக்கிற ஆய்வு மையத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற 4 பேர் கொண்ட குழுவில் ஒரு ஸ்ரீலங்கன் பியூமி விஜயசேகரன்ற ஒரு திரையும் இணைச்சிருக்கிறாங்களாம். மனித ஆய்வு ஆராய்ச்சி அனலாக் என்ற ஏதோ ஒரு இதில் கிட்டத்தட்ட 45 நாள் செவ்வாய் கிரகத்து சூழலில் வாழ்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த அட்மாஸ்பியரில் இவங்களுக்கான அந்த எப்படி இவங்க அங்கே சர்வைவ் பண்ண முடியுமான்ற டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு 45 days ப்ரோக்ராமுக்கு.
ஸோ இப்படிப்பட்டவங்களும் ஸ்ரீலங்காலேருந்து போனவங்க இருக்கிறாங்கன்றது ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு செய்தியாக இருக்குது. இல்லை இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐலண்ட், அதாவது இலங்கையை பொறுத்தவரையும் இப்போ இங்கேருந்து அந்த கடைசி சேனைமை வச்சு பிடிப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு சிங்களமாக இருக்கலாம், இல்லாட்டி இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழராக இருக்கலாம்னு பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அங்கே ஏதாவது ஒரு சாதனை பண்ணுன்னு சொன்னால் இங்கே ஓவராக பீதி கொள்ளுவாங்க. சரியா? அதாவது எங்கடையாள் அங்கே இந்த நாடே இருக்கிறேன்னு கன பேருக்கு தெரியாது. பட் என்ன சொன்னால் அந்த யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் மட்டும் இந்த மீடியா கம்பெனிஸோ என்னவோ தெரியாது, அவங்கள பற்றி அப்போ தான் அது இலங்கை இப்போ எத்தனையோ இலங்கையர்கள் போய் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி கூட வெளியில் போய் இருக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் தங்கட அந்த மார்தட்டி சொல்கிறது இருக்குது தானே, அந்த வி வில் பெயிண்ட் அ குட் பிக்சர். ஆனால் எங்கட எவ்வளோ விஷயங்கள் ரபிஷில் இருக்குது. இல்லை அந்த கனடாவில் ஒருத்தர் குடும்பத்தையே கொண்ட கேஸில் எல்லாம் அதெல்லாம் வெளியில் பேசுவாங்க, அது ஸ்ரீலங்கன் தான். அதுவும் என்ன அதை பற்றி கதைக்கக்கூடாது, எங்களோட பேர் டேமேஜ் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதிகம் இங்கே மீடியாவில் பார்க்குறது வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ரீலங்கன் இருந்தேன்னு சொன்னால் எங்கடையாள் ஓவரா நீங்கள் அதுக்கு என்ன செய்து நீங்கள் இல்லை. அதுலேயும் இப்போ நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜனாதிபதி இன்னும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. அது ஒன்று தான் குறைய. அது இப்போ நான் கண்ணு கிட்டத்தில் இந்த சமரியாத்தை 195 அடித்ததுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் இவங்கெல்லாம் போயிட்டு போல் போட்டு இல்லாட்டி பெட்டை தூக்கிட்டு போயிட்டு கிரிக்கெட் சொல்லி கொடுத்து அப்படி தானே வளர்த்து விட்டுருக்குறாங்க. ஸோ இல்லை இப்படி தான் இப்போ வாழ்த்துறேன்னு சொன்னால் நல்ல விஷயம், முதல்ல அதை சொல்லிக்கொள்ள நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். ஆனால் வாழ்த்துறேன்னு சொன்னால் இந்த மாதிரி இலங்கையிலிருந்து வெளியில் நாசாவுக்கு போகிற அளவுக்கு விஞ்ஞானிகளை நாங்கள் தயாரிக்க வேண்டும். இப்போ ஒரு ரீசன், வந்து தயாரித்தது வெளிநாடு, இவங்க இல்லை. ஆனால் அதை இன்ஸ்பயர் பண்ணணும் இங்கே. அதை விட்டுட்டு அங்கே தயாரித்து அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதாவது வெளிநாட்டில் காசு வாங்கி அங்கே படித்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அங்கேயே போனதுக்கு நாங்கள் அதனை கிரெடிட் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். ஜஸ்ட் பிகாஸ் எங்களோட தலைவிதிகளால் நாங்கள் இங்கே சர்நேம் பிறந்ததுக்கான சர்நேம் வச்சு மட்டும் பெருமைப்படுறதுன்றது அது இங்கே ரொம்பவும் பெரிய ப்ரவுட் டு பிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனபடி இப்படியான பெண்களை உருவாக்குங்க. நீங்கள் இன்னும் ரோட்டில் போகும்போது பெண்களுக்கு கொடுக்குற சித்திரவதையும் சரி, பஸ்ஸில் கொடுக்குற சித்திரவதையும் சரி, அதையும் தாண்டி ஒரு உமனை வந்து ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியில் பாருங்கள். நீங்கள் இன்னும் அறிவோட கனெக்ட் பண்ணி உமனை பார்க்கல தானே, ஆடையோட கனெக்ட் பண்ணி தானே பார்க்குறீங்க. அப்போ அதை மாற்றுங்க முதல், இதுகளை பார்த்துக்கிறது எங்களுக்குள்ளேயும் சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. வவுனியாவில் கூட உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு, அதை நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இன்னும் இதுவரைக்கும் ஒழுங்கான ஒரு முடிவு இல்லை. குறித்த செயற்கூட்டம் நாளை, அதாவது 18 போட்டிருக்கு, அதாவது நேற்று நடந்திருக்கணும். அதை பற்றின விஷயங்கள் ஒன்றும் வெளியில் இல்லை. நடைபெற உள்ள நிலையில் கட்சி கொடுக்க உள்ள வழக்குகள், அது கட்சியே போட்ட வழக்குகள், ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பான இப்போது சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக். ஆக மொத்தம் மீட்டிங்கில் எந்த விதம் பிரயோஜனம் இருக்கிற மீட்டிங் மைண்டாக தெரியலை. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தில் சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளார்கள். கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சாணக்கியன் மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் இதுவரை தமிழ் வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஸோ அவங்க யாருமே அப்படியான ஒரு இதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு. எனவே தமிழ் பொது வேட்பாளர் குறித்து உறுதியான முடிவு இந்த கூட்டத்தில் எட்டப்பட உள்ளது அப்படின்ட்டு வந்திருக்குது. அதோடு சேர்த்து தான் அந்த வந்திருக்க நினைக்கிறேன், சுமந்திரன் இடையேயான விரிசலின் பின்னணியை முதல் முறையாக அம்பலப்படுத்தும் ஸ்ரீதரன் வந்திருக்கு. சுமந்திரனுடைய கடிதம் கிடைத்த போதே எனக்கு தெரியும் எனது தலைவர் பதவி நீதிமன்ற கட்டளைக்கு உட்படுத்தப்பட போகின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிச்சிருக்கிறார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவின் பின்னர் சுமந்திரனிடமிருந்து ஒரு கடிதம் எனக்கு கிடைத்தது. அதுக்கு நான் பதிலளிக்கவில்லை. அதில் யாப்பு மீறல்கள் கொடுத்தும் நீதி வாசகங்களை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் ஊடகங்களில் வெளிவந்த பின்னரே எனது மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் செயலிக்கு கிடைத்தது. இதுக்கு போயிட்டு தான் எனக்கு இது மூலமாக கிடைச்சது, அவர்கிட்ட டிரெக்டாக வரையிலேன்னு. அதில் எந்தெந்த விடயங்கள் எப்படி இருக்கும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் வழக்கு தாக்கல் செய்யப்படும் நான் தலைவராக இயல்பாக இயங்க முடியாது என அந்த கடிதம் மூலம் ஊகித்து கொண்டேன். ஜனவரி 27 நாங்கள் தெரிவுக்குழு சென்றபோது அவர் செயலாளர் பதவியை கேட்டதும் கூட என் மனதில் கீறல்களை ஏற்படுத்தி இருக்கிறது என கூறினார். லுக், இது
சுமூகமாக முடிவுக்கு வருதா இல்லாட்டி இவ தொடர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது திரும்பி இவங்களெல்லாம் ஒண்டா முகம் கொடுத்து வேலை செய்ய வேண்டி முடியுமான்றது எனக்கு தெரியலை. என்ன சொன்னால் மடகானவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு கேவலமாக இன்னும் போகல. ஆனால் அந்த அவன் செப்பரேஷன் வந்து அப்படியே தெரியுது அந்த பிரிவு இல்லாதான். இப்போ நீ இதுக்குள்ளே இவ்வளோ பிரிவு இருக்கிற நேரத்தில் நான் நினைக்கல உங்களுக்கு எப்படி மற்ற விஷயங்களை பொது வேட்பாளர் அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் இன்னும் உள்ளுக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு ரெடியாக இல்லாத மாதிரி தான் இருக்கிறீங்க. இவங்களெல்லாம் பொது வேட்பாளரை போட்டு ஐ டோன்ட் நோ வை திஸ் கொலைவெறி. அதோட இந்த இன்றைக்கி நினைக்கிறேன் இதை கடைசி நியூஸாக எடுப்போம்னு யோசிச்சேன் இந்த நியூஸை. எனக்கு என்னடா இதில் இந்த ஊவா மாகாண சபையை முற்றுகையிட்ட பட்டதாரி இளைஞர்கள் யோதிகள் என்ற ஒரு செய்தியை பல்கலைக்கழக கற்கநெறி நிறைவு செய்து உரிய தொழில் வாய்ப்பு கிடைக்கப்பெறாமையை வலியுறுத்தி ஊவா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு போட்டிருக்குது. 4 வருஷமாச்சாம் அரசாங்கம் தங்களுக்கான வேலைகளுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலை அப்படின்ட்டு சொல்லி அதாவது படிப்பிச்சதுக்கு பிறகு வேலை வாய்ப்புக்கான வழிமுறையுமே முழுக்க அரசாங்கமே பொறுப்பெடுக்கணும். அதாவது அரசாங்கம் பொறுப்பெடுக்கணுமா இருக்கும். பட் இதுக்குள்ளே உங்களோட எஃபர்ட் எங்கே இருக்குதுன்றதுலேயும் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது இதுக்குள்ளே. நான் நினைக்கிறேன் இங்கே வந்து அந்த ஆஃப்டர் யூனிவர்சிட்டி வந்து அந்த பிளேஸ்மெண்ட் சொல்லி ஒரு சீன் ஒன்று நடக்கிறது. அப்போ அந்த சீனுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியால் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை என்றது தான். அப்போ மெட்ட யூனிவர்சிட்டியில் அது ஒரு இவங்களோட ஃபேக்கல்ட்டியில் இருக்கான்றது எனக்கு தெரியாது. அந்த பிளேஸ்மெண்ட்டுக்குரிய சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. பட் லுக் இப்போ வெளிநாடுகளை பொறுத்தவரை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எவ்வளவு தான். ஆனால் இப்போ கொஞ்சம் எஃபர்ட் மோட் பண்ணுறாங்க. அந்த அதாவது வேலைத்தளங்களில் இந்த வந்து இன்டர்வியூ பண்ணி ஆக்களை ஹயர் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி. என்ன சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் தானே அந்த வேலைக்கும் இதுக்கும் நடுவில் அந்த ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்டுகளுக்கான இதுகள் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது ஒரு நல்லெண்ணம் தான். என்ன சொன்னால் இப்போ நிறைய பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனிஸை பொறுத்தவரையும் தே மேக் ஸோ மச் மணி அவுட் ஆஃப் இட். இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சியில் வந்து நிறைய ஜாப்ஸ் வேக்கன்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆக்கள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் மைக்ரேட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்றைக்கும் ஏதோ ஒரு ஏஜென்சி எனக்கு மறந்து போச்சு என்ன பேருன்னு சொல்லி அங்கே ஆக்கள் இல்லையா. அப்போ ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த கிராஜுவேட்ஸை இப்போ எடுக்கிற டைம் தானே இது. அப்போ எஸ் இட்ஸ் வேலிட் பாயிண்ட். ஆனால் இது இது 2 பக்கம் இருக்கும். நீங்கள் சொல்கிற ஜெனுவினான அதாவது கவர்மெண்ட்டோட ப்ரொசஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் முழுக்க அவங்கள மட்டுமே நம்பித்தான் உங்களோட வாழ்க்கை இருக்க போகுதுன்னு சொன்னால் உங்களோட இண்டிபெண்டான டிசிஷன் மேக்கிங் எங்கே இருக்குங்கிறதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. கவர்மெண்ட் வந்து ப்ரொசஸை சரியாக செய்யணும், வேலைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிற வேக்கன்சிகள் ஃபில் பண்ணணும். பட் 4 இயர்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே இப்போ கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னால் அதோட பாதிப்பு கவர்மெண்ட்டுக்கு இல்லை, உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு தான் இருக்க போகுது. அண்ட் 4 இயர்ஸுக்கு அப்புறம் உங்களை ஒருத்தர் வேலைக்கு எடுப்பாங்களான்றதுலேயும் ஒரு சந்தேகம். படிச்சுட்டு 4 இயர்ஸ் சும்மா இருக்க போகிறீங்கன்னு சொன்னால். பட் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இனிஷியேட்டிவ்ஸ் உங்கள்கிட்ட இருந்து தொடர்ந்து நீங்கள் இவங்களை உங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்தில்லைன்னு சொன்னால் என்னது உங்களோட கரியரை தான் உங்களோட லைஃப்பை தான் பாதிக்குதுன்னு சொன்னால் அதுக்கான டிசிஷன் எடுக்கிறதுல நீங்களும் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கொண்டீங்கன்னா இது உங்களோட லைஃப் ஸோ கவர்மெண்ட் பிள்ளை ஒரு பக்கம் இருக்குது, அதில் நாங்கள் இல்லை குறை சொல்ல இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்களும் உங்களோட பர்சனல் லைஃபுக்கான இதை விட பெட்டரான ஒரு டிசிஷன் மேக்கிங் அதாவது டிசிஷன் மேக்கிங் இருக்கணுமன்றது தான் நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறது சரி சதீஷன் சொன்னால் இதில் வந்து இப்போ பல்கலைக்கழக மாணவர்களை நாங்கள் வேறொரு பக்கம் வச்சுட்டு ஜென்ரலாக இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷன் சொசைட்டியை பார்த்தேன்னு சொன்னால் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஒன், எல்லாரை பற்றி நான் பேசலை. ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து கையில் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தா மட்டும்தான் தே கேன் டூ இந்த மாதிரி. தே ஆர் லுக்கிங் ஃபார் அ வெரி ஈஸி லைஃப். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் O level முடிச்சுட்டு A level பண்ணுறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவரை சுற்றி இருந்தவங்களெல்லாம் ஓடி போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒரு சின்ன ஒரு ஜாப் பண்ணிட்டு கொடுத்தாங்க. அவங்களோட வீட்டில் நிறைய கஷ்டம். அப்போ மூத்த பையன் சும்மா இருக்கிறான், டைமும் வேஸ்ட் ஆகிக்கொண்டிருக்கு, அது அதோட செய்யணும். அப்போ அவர் கேட்டது வந்து எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வேணும், எனக்கு 5 லட்சம் வேணும், அது அவங்களோட கெப்பாசிட்டிக்கு வே அபவ்.
அப்போ வீட்டில் இருக்கிறாங்க சொன்னது இப்போ அது செய்யலை அதுண்டு அவருக்கு செய்துட்டு அவருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் மீஸ் ஓலெவல் தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். ஸோ நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு இதை செய்து பாருண்டா. இப்போ வேலைன்னு சொல்கிறது சம்பளத்தை தாண்டி ஒரு சோஷியலைசேஷன் தானே, யாரோட இப்படி பழகிறது, என்ன நடக்குது, அந்த இதுகளெல்லாம் பழகிறது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ செய்து பாருன்னு சொன்னால் முதல் நாள் போய் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வந்து வெரி மினிமம் பே, அங்கால எல்லாமே நீங்கள் மீட் பண்ணுற டார்கெட்டையும் பொறுத்து தான் கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ். அப்போ அவருக்கு முதல்ல ஒன்றுமே வர இல்லை ஏன்டா இருக்கும். இப்போ அவர் அதை சுற்றி இருக்கிற அந்த ஒரு 5 பேருக்கே ரிங் பண்ணி நீங்கள் பாலிசி போடுங்க, நீங்கள் பாலிசி போடுங்க, நீங்கள் பாலிசி போடுங்க நிறைய கொடுத்து கடைசியில் அவங்களோட இருக்கிற சித்தி சித்தப்பா மேலே எல்லாம் யாரையோ எல்லாம் பிடிச்சி ஒரு 2 பாலிசி இப்போ இந்த ஒரு அது ஒரு 10 ஆச்சு. இப்போ இந்த அவருக்கு ஏதோ 5000 கிடச்சிதோ, இப்போ இந்த ஒரு இடத்துல 10,000 ரூபா கிடச்சிது. அது பிறகு நான் இப்போ கிட்டரியில் கேள்விப்பட்டேன் அவர் அதை வெளியே விட்டுட்டாராம் அப்படின்னு. என்ன சொன்னால் இட்ஸ் டூ ஹார்ட். என்ன சொன்னால் இப்போ அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸாக இருந்திருக்காங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் ரைட்டு. அப்போ இந்த மார்க்கெட்டிங் இந்த இதெல்லாம் வேலை செய்கிற ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இட்ஸ் அ ஹார்ட் ஜாப். ஆனால் இப்போ வந்து இட்ஸ் டூ ஹார்ட், இதெல்லாம் தேடி போயிடலாம் எனக்கு பிடிக்கலாதுன்னு சொல்லிட்டு ஈஸிலி கிவ் இப்போ சும்மா விட்டு இருக்குதா. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது தேடி கொடுங்க இல்லை. அப்போ நான் ஒரு ஸ்டேஜில் அவருக்கு சொன்னேன் இந்த வேலை எடுக்க முந்தி உங்களோட ரெசுமியை தாங்க, உங்களோட நீங்கள் செய்து எல்லாத்தையும் ரெசுமியில் இப்போ எல்லாத்தையும் போட்டு தாங்க, நான் உங்களோட சிவியை ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தாரேன். அப்போ நீங்கள் பாருங்கள் என்ன நீங்கள் செய்யலாம். அப்புறம் இல்லை தனக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணாவை தெரியும், அந்த அண்ணா ஏதோ செஞ்சு கொடுக்குறாரு, அப்போ அதற்கு எனக்கு ரிவ்யூ பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 1 வருஷம் ஆச்சு அந்த அண்ணா இன்னும் செஞ்சு கொடுக்கவும் இல்லை, இவர் அதை ட்ரைவ் பண்ணுறது இல்லை. என்ன சொன்னால் இப்போ எங்களில் இருந்து தானே எந்த மாற்றம் வரணும். அப்போ அவரும் செஞ்சதில்லை, நானும் இதுவரையும் பார்க்கல. நானும் 2-3 தடவை காணும் பொழுது தம்பி கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் முன்னுக்கு எடுக்கணும், எங்களோட லைஃப்பை பார்க்குறது நாங்கள் தான் செய்யணும், ஆனால் அப்படியே செய்யுங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட். அப்போ இப்படியான ஒரு சொசைட்டி வந்து பில்ட் ஆகி கொண்டு வருது. இது வந்து இங்கே மட்டும் இல்லையா, இன்டர்நேஷ்னலும் இதே தான். நிறைய ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸில் வந்து ஆக்களை ஹயர் பண்ண இல்லாமல் இருக்குண்டு. ஏன்னா யாருமே ஜாப்பில் நிறைய நாள் நிற்கணும் இல்லை, சம்பளம் அங்கே வந்து கேஷுவல் டெய்லி வேஜஸ்ன்னு சொன்னால் கூட எடுத்துட்டு அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு ஆக்களை காணல. அது ஏன்னா அந்த ஜெனரேஷன் வந்து அப்படி வந்து கொண்டிருக்கு, வெரி ஈஸி. பேரண்ட்ஸும் ஹெலிகாப்டர் பேரண்டிங் தானே, கேட்குறதுக்கு எல்லாம் காசு கொடுக்குறது, அந்த தங்களுக்கு கிடைக்காதெல்லாம் தங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் ஒரு மென்டாலிட்டியை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. முந்தி காலத்தில் அதை படிப்பாக கொடுத்தாங்க, இப்போ காசை கொடுத்து பிள்ளைகளை பழுதாக்குறது வந்து என்ன கேட்டாலும். அதாவது முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், எனக்கு கிடைக்காத என் பிள்ளைக்கு கிடைக்கணுமன்றதை நீங்கள் பிள்ளையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அது கிடைக்கிறதுக்கு அவங்க தான் அந்த எஃபர்ட்டை போடணும், அதுக்கான சப்போர்ட்டை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது நீங்கள் பீட்சா சாப்பிட்லன்னு பிள்ளைகளுக்கு 10 பீட்சா வாங்கி கொடுத்தா அது 11வது பீட்சா குப்பையில் தான் வீச போகுது. அதை இல்லை, அதில் மீனிங் அது இல்லை உண்மையில். இவங்க அதை தப்பாக புரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் கொடுக்கறது தான், தனக்கு கிடைக்காத கொடுக்கறதுன்றது. நீங்கள் சொன்ன மாதிரி எஜுகேஷனை கொடுங்க, ரைட், சரியான பாத்தை காட்டுங்க, கைட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கிடைக்கல, அதைத்தான் கொடுங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு கிடைக்காத உடுப்பையும் பேனாவையும் பென்சிலையும் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல இல்லை பிள்ளைகளுக்கு. இல்லை அதுதான் எங்கே போனாலும் என்ன சதீஷ் கதைக்கிற கதையெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளையெல்லாம் ஐஃபோனை பற்றி கதைக்குது, சாம்சங் ஃபோனை பற்றி கதைக்குது, மேக்க லேப்டாப். நான் ஒரு ஓலெவல் ஒரு ஆள் செய்ய போது அவர் எனக்கு சொல்லிட்டாரு, மம்மி எனக்கு கோல்டன் ரிட்ரீவர் வாங்கி கொடுக்க போகிறாங்க, ஒரே வீட்டிலான் இருக்கிறாங்க, ஹாப்பி ஃபேமிலி. மம்மி டேட் வந்து லேப்டாப் வாங்கி கொடுக்க போகிறாரு மாமாவோட சேர்ந்து, பாப்பம்மா அந்த சிஸ்டரோட சேர்ந்து, டேட் வந்து அவனோட சிஸ்டரோட சேர்ந்து கிட்டார் ஒன்று வாங்கி 3 லட்சம் worth ஆஃப் கிட்டார். அண்ட் இஸ் அ ப்ரொஃபஷனல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பாய், அவள் வாங்கி கொடுக்குறேன்ட்டு எல்லாம் முடிஞ்சு A-லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னால் வெளிநாட்டில் ஒரு வீடு ஒன்று வாங்கித்தாரன், நீ அங்கேருந்து எதையாவது செய். அப்போ எனக்கு சொல்லிக்கொண்டது இப்படி. அப்போ தான் வந்து இப்போ கேட்டிருக்கேன். அப்போ நான் சொன்னேன் இப்போ கடைசியில் ஒன்றுமே யார் ஒரு ஆள் பைக்கும் வாங்கி தரப்போகிறேன். அப்போ சொந்த காசில் எதுவுமே வாங்குற ஐடியா இல்லை. அப்போ தென் சரி இல்லை, நான் அம்மாட்ட கேட்டிருக்கேன், அவங்களோட ஒர்க்கில் வந்து நான் வந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஒரு கேஷ் கிடைக்கும். அப்போ இவ்வளவு கேஷ் கிடைச்சா தான் என்ன செய்கிறேன்னு யோசிச்சுக்கொண்டிருக்கேன். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை அதில் ஒரு 20,000 எனக்கு சாப்பிட்றதுக்கே போயிடும் வெளியில், ரைட்டு. அதுக்கு பிறகு மற்ற இதுகளில் செலவில் அது போயிடும். நான் வீட்டுக்கு ரெண்ட் கட்ட காசு இல்லை, எலக்ட்ரிசிட்டி இந்த பில்லுகளெல்லாம் பே பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஈஸியாக வருது. ஒரு சாமானை வந்து இப்போ வெளிநாடுகளெல்லாம் நான் நிறைய வீடுகளில் பார்க்குறேன், ஒவ்வொரு சாமான் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் சேவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து சேவிங்ஸை காட்டி கொடுக்குறாங்க. அப்போ நீ ஒன்று வாங்கணும்னு சொன்னால் இதை சேவ் பண்ணி யூ பை, ரைட்டா. அதை விட்டுட்டு இங்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைச்சா என்ன, எனக்கு கொடுத்தா என்னன்னு ஒரு மென்டாலிட்டி உருவாக்குது. அப்போ நாளைக்கு வந்து இவங்க தான் அந்த சொத்து பிரச்சனைகளுக்கும் எதுக்கும் வந்து நிற்பாங்க, எனக்கு தந்தா என்ன, எனக்கு கொடுத்தா என்ன. இதில் வந்து யாருமே யோசிக்கிறதில்ல. அந்த வீட்டில் வந்து ஒரு செங்கலை கூட நான் வைக்கல, அது என் அம்மா அப்பா இல்லாட்டி என்ன மூதாதையர்லேருந்து வந்தது. இதில் நான் ஒன்றுமே பிடுங்கல, ஆனால் அதுக்கு வந்து நிற்பாங்க.
அந்த சொத்து அதான் ஏன்னா அதோட எஃபர்ட்டும் கஷ்டம் என்னன்னு தனக்கு தெரியாது. ஏன்னா அதில் நான் எந்த விதமான பாட்டாகவும் நான் இருந்ததும் இல்லை. இப்போ அது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குது. ஸோ சரி, நாங்கள் இன்றைக்கி இதோட கிளம்புவோமே. ஓ எஸ், கட்டாமினே. இனி சூடு பிடிக்கும் தானே. ஓ எஸ். நன்றி ஷர்மிளா. நன்றி சதீஷ்.